அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தில் நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கலாமா என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, மாஷா அல்லா தபாரக்கல்லா, இந்த கேள்விக்கு பதில் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் இல்லையா? நம்ம மார்க்கத்தில் நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கக்கூடாது, அது மார்க்கத்தில் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் சில முஸ்லிம்கள் நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கக்கூடிய காரணத்தால், அதிலும் குறிப்பாக இந்த சஃபர் மாதம் இருக்கா இல்லையா, இந்த சஃபர் மாதம் மற்றவங்க எப்படி ஆடி மாசத்துல வியாபாரம் பண்ணக்கூடாது, ஆடி மாசத்துல வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அது மாதிரி நம்ம மக்களும் அதை அப்படியே காப்பி அடிச்சு சஃபர் மாசம் கெட்ட மாசத்துல நல்ல விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு பண்றனால, இதை உங்களுக்கு இது ஒரு செய்தி இல்லாட்டியாலே யார் இந்த மாதிரி நடைமுறைப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம் நிக்காஹ் விஷயத்துல, நிக்காஹ் பண்ற விஷயத்துல அவங்க என்ன பார்க்கறாங்கன்னு சொன்னா, அந்த நாள் நேரம் இருக்கா இல்லையா, அந்த நாளை பார்க்கும்போது பிறைய பார்ப்பாங்க. நம்ம மக்களுக்கு பிறையே இப்பதான் தெரியும், அந்த நிக்காஹ் கல்யாண பத்திரிகையில தான் இது எந்த மாசம், இது எந்த பிறை அப்படின்னு தெரியும். பிறைய பார்க்கும்போது எதை வச்சு பண்ணுவாங்க, இது வளர் பிறையா தேய் பிறையா? அப்ப வளர்பிறையில நிக்காஹ் பண்ணா அது வளர்ச்சியா இருக்கும், நம்பிக்கை ஐதீகம். தேய்பிறையில் நிக்காஹ் பண்ணால் அந்த நிக்காஹுடைய வாழ்க்கை தேஞ்சு போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மள பல பேருக்கு இருக்கத்தான் செய்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க நிறைய நம்மளுவோ பண்ணக்கூடிய நிக்காஹுலையே செவ்வாய்க்கிழமை நிக்காஹ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம் இல்லையா? அது ஒரு நிக்காஹாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு இடம் வாங்குவதை வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வீடு கட்டுவதை வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கார் வாங்குவதை வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நகை நட்டுகள் வாங்குவதை வைத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை போய் என்ன செய்ய மாட்டாங்க, நிறைய பேர் நிக்காஹ் பண்ண மாட்டாங்க. கல்யாண மண்டபத்தை பார்த்தீங்களாக்க ஞாயிற்றுக்கிழமை பிஸியா இருக்கேன், புதன்கிழமை பிஸியா இருக்கேன், செவ்வாய்க்கிழமை ஃப்ரீயா கிடைக்குது இல்லையா? ஏன்? அப்ப செவ்வாய் வெறுவாய்ங்குவாங்க. செவ்வாயில பண்ணா வெறுவாயா போயிடும், ஒண்ணும் இல்லாம ஃபாயிதா இல்லாம போயிடும். செவ்வாய்க்கிழமை கெட்ட நாள் அப்படின்னு நம்புறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க இந்த சஃபர் மாசம் இருக்கு பார்த்தீங்களா, சஃபர் மாசம் கெட்ட மாசம், நல்ல மாசம் இல்லை அப்படின்னு நம்புறாங்க. சில ஊர்களை பார்த்தீங்களாக்க முஹர்ரம் மாதத்தின் முதல் 10 நாட்கள்,
முஹர்ரம் மாதத்தின் முதல் 10 நாட்கள்ல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்களே இல்லையா, அதை வச்சு என்ன பண்றாங்க, அந்த நாட்கள்ல நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, குறிப்பாக பெண்கள் என்ன பண்றாங்க, நிக்காஹ்னு வந்துட்டாலே நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கணும், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கணும் அப்படின்னு பண்றாங்களே, இது மார்க்கத்தில் கூடவே கூடாது. இது கூடாது என்று சொல்வதை விட இப்படி பார்ப்பது பெரும் பாவம் மாத்திரமல்ல, ஹராம் மாத்திரமல்ல, இது ஒரு ஷிர்காக இருக்கிறது. நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பார்ப்பது என்னவாக இருக்கிறது, ஷிர்க் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 4826வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், ஹதீஸ 2 வகையா பிரிப்பாங்க. சில ஹதீஸ ஹதீஸ்னு சொல்லுவாங்க, சில ஹதீஸ ஹதீசுல் குதுசி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஹதீஸ் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, செஞ்சாங்கல்ல, அங்கீகரிச்சாங்கல்ல, அதுகளுக்கு பேர் என்ன, ஹதீஸ். ஹதீசுல் குதுசி என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கு முன்னால் அவங்க சொல்லுவாங்க, இப்படி அல்லாஹ் சொன்னான், இப்படி அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சொன்னதை டைரக்டா நீங்க குர்ஆன்ல பார்த்தா அது குர்ஆன் தெரியும் உங்களுக்கு. அல்லாஹ் சொன்னான்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எங்க இருக்காது, குர்ஆன்ல இருக்காது, எங்க இருக்கேன், ஹதீஸ்ல இருக்கேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கு முன்னால இப்படி அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லிவிட்டு சொன்னால் அதுக்கு பேர் ஹதீஸ், பேர் என்ன, ஹதீசுல் குதுசி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஹதீசுல் குதுசியில் அல்லாஹ் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, யூதினி இப்னு ஆதம், அல்லாஹ் சொன்னான், ஆதமின் பிள்ளைகள் எனக்கு கஷ்டம் தர்றாங்க, என்னைய சிரமப்படுத்துறாங்க. அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதமின் பிள்ளைகள் என்னைய திட்டுறாங்க, என்னைய குறை சொல்றாங்க, எனக்கு கஷ்டம் கொடுக்கறாங்க என்று சொல்லிவிட்டு, எப்படி ஆதமின் பிள்ளைகள் அல்லாஹ்வை திட்டுறாங்க, அல்லாஹ்வை குறை சொல்றாங்க, அல்லாஹ்வை கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொன்னா எப்படி பண்றாங்களா, யசுப்பு தஹ்ர, அவர்கள் காலத்தை குறை சொல்கிறார்கள். காலம் என்று சொன்னால் மாதத்தையும் குறிக்கும், நேரத்தையும் குறிக்கும், வருஷத்தையும் குறிக்கும். யசுப்பு தஹ்ர, அவர்கள் காலத்தை என்ன பண்றாங்க, குறை சொல்றாங்க, காலத்தை திட்டுறாங்க. அப்படி திட்டுவது என்பது வான தஹ்ர், நான் தான் காலத்தை படைத்தவனாக இருக்கிறேன். செவ்வாய்க்கிழமையை படைச்சது யாரு, நான் தான் படைச்சேன். அதே மாதிரி சஃபர் மாசத்தை படைச்சது யாரு, நான் தான் படைச்சேன். அப்ப காலத்தை குறை கூறுவது என்பது யாரை குறை சொல்வது, என்னை அல்லாஹ் சொல்றதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை குறை சொல்வதாக இருக்கிறது. மட்டுமல்லாமல் பியதில் அம்ர், அதிகாரங்கள் எல்லாம் என் கையிலே இருக்கிறது. உகல்லிபுல் லைல வன்னஹார், இரவு பகல்களை நானே மாறி மாறி சுழல வைக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்கங்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. அப்ப காலத்தை நேரத்தை நாம் குறை சொல்கிறோம் என்று சொன்னால் அது கால நேரத்தை குறை சொல்லவில்லை, யாரை குறை சொல்றோம், அல்லாஹ்வை குறை சொல்றோம். ஒண்ணுமில்ல, ஒரு பில்டிங்குடைய கட்டுமானத்தை, இது என்ன பில்டிங்கு, இது சரியா இல்லையே அப்படின்னு ஒரு கட்டிடத்தை நாம் குறை சொன்னால் அது குறை சொன்னது கட்டிடத்தை அல்ல, எதை குறை சொல்றோம், யார் அதை கட்டினாரோ அதை குறை சொல்கிறோம். அது மாதிரி காலத்தை குறை சொல்றோம்னு சொன்னா யார் அந்த காலத்தை படைத்தானோ அவர் என்ன சொல்றோம், குறை சொல்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால காலத்தை யாரு குறை சொல்றாங்களோ அப்படிப்பட்ட ஆண்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண்கள் நம்ம அல்லாஹ்வை குறை சொல்றோம் அப்படி என்று அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, காலத்தையோ நேரத்தையோ குறை சொல்ல கூடாதுங்கிறதுக்கு இன்னொரு ஹதீஸ இமாம் புகாரி 5757வது ஹதீஸாக 5757வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், லா அதுவா வலா தைரத வலா ஹாமத வலா சஃபர. அந்த மக்களுடைய அறியாமை காலத்துடைய மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. என்ன நம்பிக்கை என்று சொன்னால், தொற்று நோய் மார்க்கத்தில் உண்டு, தொற்று நோய் உண்டு.
ஆனால் அந்த தொற்று நோய் வருவதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டை என்னவா இருக்கணும், காரணமா இருக்கணும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம தொற்று நோய் என்ன செய்யாது, வராது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க. வலா தைரத்த, சகுனம் என்பது மார்க்கத்தில் இல்லை. அதாவது காலத்தை குறை சொல்றது, நேரத்தை குறை சொல்றது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு பண்றாங்கல்ல, ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது பூனை குறுக்கே போய்விட்டால் என்னவாயிருச்சு, அது விளங்காது நினைக்கிறோமா இல்லையா? ஒரு பேச்சை பேசிக்கிட்டு இருப்போம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது பள்ளி கீக்கின்னு கத்தும். நம்ம பேசிக்கிட்டு இருக்க, நம்ம பேச்சையெல்லாம் பள்ளி கேட்கவா போகுது, புரியவா போகுது, பள்ளி கீக்கின்னு கத்து. பத்தியலா, பள்ளியே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, நம்ம பேச்சை புரிஞ்சு பள்ளி வந்து உண்மைப்படுத்தி விட்டது அப்படிலாம் சொல்றாங்கல்ல. இது ஷிருக்குங்க. இப்படி சொல்லுவது என்ன ஷிருக்கு? பூனை குறுக்க போயிருச்சா, இது விளங்கா நினைக்கிறாங்களே, அது ஷிருக்கு. அப்ப ரசூல்லா தெளிவா சொல்றாங்க, சகுனம் பார்ப்பது என்பது என்னவாக இருக்கிறது, ஷிருக்காக இருக்கிறது. மார்க்கத்தில் சகுனம் என்பது இல்லை. வலா ஹாமா, ஹாமா என்று சொன்னால் இந்த ஆந்தைகள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒருவர் வந்து கொல்லப்பட்டு விட்டால் அவருடைய உயிர் என்ன செய்யுமா அப்படின்னு சொன்னா, ஆந்தை வடிவத்தில் வந்து பறந்து கொண்டிருக்குமாம். ஆந்தை வடிவத்தில் பறந்து கொண்டு சொல்லுமாம், அவனுடைய இந்த ரத்தத்துக்கு ரத்தம், அவன் உயிரை வாங்கிருங்க, அவன் உயிரை வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, கொல்லப்பட்டவருடைய உயிர் என்ன செய்யுமா, ஆந்தை வடிவத்தில் பறந்து கொண்டிருக்கேன், அந்த ரத்தத்தை வாங்குங்க, உயிரை வாங்குங்கன்னு சொல்லும் அப்படின்னு அந்த மக்கள் நம்பி கொண்டிருந்தார்கள். அதை ரசூல்லா சொல்லுவாங்க, வலா ஹாமா, இந்த ஆந்தைங்கிறாங்கல்ல, அந்த ஆந்தை சகுனம் அது மார்க்கத்தில் இல்லை. மட்டுமல்லாமல் வலா சஃபர, அந்த காலத்தில் சொன்னாங்க, சஃபர் மாதம் நல்ல மாதம் இல்லை, சஃபர் மாதம் பீடையாக இருக்கிறது என்று அந்த காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் சொன்னார்கள். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா சஃபர, சஃபர் மாசம் கெட்டதுன்னு சொல்றாங்கல்ல, அப்படி மார்க்கத்தில் இல்லை என்று சொன்ன இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ ஷேக் அல்பானி அவர்கள் தங்களுடைய அஸ்ஸில்சிலத்துல் அஹாதீஸு ஸஹீஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் நூலின் 5வது பாகத்தின் 228வது பக்கத்தில் இன்னொரு ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, லைஸ மின்னா, அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. யார் என்று சொன்னால், மன் தய்யர, யாரு சகுனம் பார்க்கிறாங்களோ, யாரு நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று சொல்றாங்களோ, அவங்க யார் இல்ல, நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னது யார் என்று சொன்னால், யார் சொன்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டாங்க என்று இன்னொரு ஹதீஸ் பேசுகிறது. அதே மாதிரி இமாம் அஹமது ஒரு ஹதீஸை பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அத்தீரத்து ஷிருக்குன், அத்தீரத்து ஷிருக்குன், அத்தீரத்து ஷிருக்குன், 3 முறை சொன்னார்கள். நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது என்னவாக இருக்கிறது, ஷிருக்காக இருக்கிறது. நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது ஷிருக்காக இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம நிக்காஹ் விஷயத்துல மற்ற விஷயத்துல நல்ல நேரமா கெட்ட நேரமா, நல்ல நாளா கெட்ட நாளா பார்க்கிறோமா இல்லையா? நம்ம செவ்வாய்க்கிழமை வைக்கவே மாட்டுக்குறோம் பத்தியலா? அப்ப நான் கேட்கிறேன், திங்கக்கிழமை வைக்கிறோம், புதன்கிழமையெல்லாம் நல்லா வைப்பாங்க இல்லையா? நிறைய கல்யாணத்தை பொண்ணு கிடைச்சால புதன்கிழமை தான் வாரம் கிடைக்க போகுது, பொண்ணு தான் கிடைக்கிறது கஷ்டம், நல்ல பொண்ணா கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு வாரம் புதன்கிழமை வரப்போகுது, நம்ம பேச்சு பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு புதன்கிழமை வைக்கிறாங்க. ஆனா எந்த கிழமை வைக்க மாட்டேங்கிறாங்க, செவ்வாய்க்கிழமை வைக்க மாட்டேங்கிறாங்களே. இதெல்லாம் ஷிருக்கு, இதெல்லாம் பெரும்பாவத்தில் ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல சஃபர் மாசத்துல யாரு நிக்காஹ் பண்ணாம இருந்தாங்கல்ல, கெட்ட மாசம்னு நம்புனாங்கல்ல, நிக்காஹ் பண்ணா அந்த நிக்காஹ் விளங்காது நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. சுபஹானல்லாஹ், நீங்க பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் நிக்காஹ் பண்ணாங்கல்ல, யாரை பண்ணாங்க, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எந்த மாதத்தில், சஃபர் மாசத்தில்ங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாகிய நிக்காஹ் பண்ணாங்களே, சஃபர் மாசத்தில் நிக்காஹ் பண்றாங்க. இந்த மார்க்கத்தின் பல உதவிகள் செஞ்சது யாரு, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாகிய வாழ்க்கையில மறக்கவே மாட்டாங்க. ஏறக்குறைய ஹதீஜா நாயகோடு
27 வருஷமா வாழ்ந்தாங்க. 27 வருஷமாக ஒத்த மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க மௌத்து வர வேற நிக்காக நினைச்சு பார்த்தது இல்ல, பண்ணினது கிடையாது. ஹதீஜா நாகி மௌத்தா போன பிறகுதான் என்ன பண்ணாங்க, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா நிக்காஹ் பண்ணாங்க, ஆயிஷா நாகி நிக்காஹ் பண்ணாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாகிய வாழ்க்கையில மறக்கவே மாட்டாங்க. எந்த அளவுக்கு ஹதீஸ் வரும்னு சொன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோவப்பட்டு சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, இவர் என்ன எப்ப பார்த்தாலும் அந்த குறைஷி கிளவிய பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. யார சொல்றாங்க, ஹதீஜா நாயகிக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புகாரியுடைய ரிவாயத்து சொல்லுவாங்க, இவருக்கு என்ன எப்ப பார்த்தாலும் குறைஷி கிளவி யார சொல்றாரு, ஹதீஜாங்கிறாரு. கன்னங்கள் சிவந்த குறைஷி கிளவி, சிவப்பா இருந்தாங்களாம், கன்னங்கள் சிவந்த குறைஷி கிளவி அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே கோவப்பட்டு சொன்னாங்க என்று சொல்லும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகி மேல அளவு கடந்து அனுபவிச்சிருந்தாங்களே, பாசம் வச்சிருந்தாங்களே. இந்த ஹதீஜா நாயகிய எந்த மாசத்தில் நிக்காஹ் பண்ணாங்கன்னு சொன்னா, எந்த மாசம், சஃபர் மாசம். அந்த மக்கள் பீடை என்று நம்பினார்களே, அந்த மாசத்தில் நிக்காஹ் பண்ணி அப்படி இல்லை என்று உடைச்சி காட்டினாங்க என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு யார் நிக்காஹ் பண்ணி வச்சாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுவை நிக்காஹ் பண்ணி வச்சாங்க. எந்த மாசத்துல, சஃபர் மாசத்துல. ஹதீஜா நாஹியன் தான் நிக்காஹ் பண்ணி கொண்டதும் சஃபர் மாசம். ஹதீஜா நாஹிக்கு பிறந்த புள்ள யாரு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கள அலிக்கு நிக்காஹ் பண்ணி வச்சாங்கல, மகளுக்கு நிக்காஹ் பண்ணி வச்சாங்கல, எந்த மாதம், அதே சஃபர் மாதம். அதே மாதிரி பாத்தீங்களாக்க இந்த ஹைபர் போர் இருக்கு பாத்தீங்களா, ஹைபர் போர் ஹிஜ்ரி 7 வெற்றி கொள்ளப்பட்டது. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மா ஷபினா ஹத்தா ஃபதஹனா ஹைபர். நாங்கள் ஹைபர் போர் வெற்றி கொள்ளப்படும் வரை ஒரு நாள் ஒரு வேளை கூட வயிறு நிறைய சாப்பிட்டது இல்லை. எத்தனை ஆண்டுகளாக, 7 ஆண்டுகளாக. ஹைபர் போர் வெற்றி என்பது ஹிஜ்ரி 7. அப்ப ஏறக்குறை 6 வருஷம், முழுசா 6 வருஷமா சொல்றாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க, 6 ஆண்டுகளாக ஒரு வேளை கூட மா ஷபினா வயிறு நிறைய சாப்பிட்டது இல்லை. ஒரே ஒரு பேரிச்சம்பழம் இருக்கு, 4 பேர் இருப்பாங்க, அதை துண்ட நாளாக்கி என்ன செய்வோம், அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவோம். எது கிடைக்கியதோ அதை தான் சாப்பிடுவேன். பல நேரங்களில் எங்களுக்கு உண்ணுவதற்கு வழியோ வசதியோ இருக்காது, பசி எங்களை கொல்லும். நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், தோட்டத்திற்கு செல்வோம். தோட்டத்துக்கு போய் பார்ப்போம், அந்த பேரிச்சம்பழம் கொட்டைகளாக கிடக்கும், அந்த கொட்டைகளை புறக்கிக்கிட்டு வருவோம். அந்த கொட்டைகளை புறக்கிக்கிட்டு வந்து என்ன செய்வோம்னு சொன்னா, அதை வாயில போட்டு சப்பிக்கிடுவோம். அதுல அந்த பேரிச்சம் கொட்டையில கொஞ்சோண்டு இனிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இனிப்பு தான் என்னவாக இருக்கிறது, எங்களுடைய பசியை ஆத்தக்கூடிய உணவாக இருக்கிறது. அதை சப்பிட்டு அந்த கொட்டை என்ன செய்வோம், அப்படியே மாவு மாதிரி அரைப்போம், அரைச்சு ஒட்டகத்துக்கு தீனியா போடுவோம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தியை இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் ஹைபர் போர் வெற்றி கொள்ளப்பட்டது ஹிஜ்ரி 7. அதுவரை ஒரு வேளை கூட வயிறு நிறைய சாப்பிட்டது இல்லை என்று ஹதீஸ் பேசுகிறது. ஹைபர் போர் எந்த மாதத்தில் வெற்றி கொள்ளப்பட்டது என்று சொன்னால், எந்த மாதத்தில், சஃபர் மாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மௌத்தா போறதுக்கு முன்னால உசாமா பின் ஸைதுங்கிற ஒரு சஹாபி, அவர் தலைமையில் ஒரு பெரும் படையை சிரியாவுக்கு அனுப்பி விட்டாங்களே, ஒரு போருக்கு அனுப்பி விட்டாங்களே. எந்த மாதம், சஃபர் மாதமாக இருக்கிறது. 3 பெரும் சஹாபாக்கள், அந்த 3 பெரும் சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வந்தது அவங்க எல்லாம் விளங்காத மாசம்னு சொன்னாங்களே, கெட்ட மாசம், பீடை மாசம்னு சொன்னாங்களே, அந்த சஃபர் மாசம். எந்த 3 சஹாபாக்கள், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த 3 சஹாபாக்கள். முதல் சஹாபி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. முதல் சஹாபி யாரு, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது சஹாபி யார் என்று சொன்னால் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மூணாவது சஹாபி உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. 3 சஹாபாக்கள் மிக முக்கியமான சஹாபாக்கள். இன்னைக்கு கூட பாத்தீங்களாக்க கஅபத்துல்லாஹ்வுடைய சாவி யார் கையில் இருக்குது, இந்த உஸ்மான் பின் தல்ஹா இருக்கிறாங்கல்ல, இவங்களுடைய பாரம்பரியத்தில் தான் கஅபத்துல்லாஹ்வுடைய சாவி அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான மக்கள் இந்த 3 சஹாபாக்கள். ஒன்று ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது யாரு, உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு.
இந்த 3 சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்களே, எந்த மாசத்துல வந்தாங்க? சஃபர் மாசத்துல வந்தாங்க என்று சொன்னால், அப்ப இந்த கெட்டது மாசம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சரியில்லை, தப்புங்கிறதுக்கு இந்த வரலாறுகள் சான்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இவங்க எல்லாம் சில நாட்களை நல்ல நாள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நான் கேட்கிறேன், புதன்கிழமை ஏற்கனவே சொன்ன மாதிரி புதன்கிழமை நல்ல நாள்னு சொல்றாங்கல்ல, நாங்க அந்த புதன்கிழமையில கெட்ட விஷயங்கள் நடந்தது இல்லையா? நடந்திருக்கல? ஒண்ணுமில்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனாங்க. வஃபாத் ஆகுறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னால் நோய் வந்துச்சு. எந்த நாள் நோய் வந்துச்சு? புதன்கிழமை தாங்க வந்துச்சு. சஃபர். அதனால தான் ஒடுக்கத்து புதன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலத்துல அதெல்லாம் பண்ணி நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை இருக்கும் போது எங்க ஊர்ல அந்த கத்தம்னா என்ன, பனை ஓலையில அஜரத்தை மாச்சி எழுதி கொடுப்பாரு. அதை கரைச்சி நாங்கெல்லாம் குடிச்சிக்கிறோம். அதில் ஷிஃபாவை அல்லாஹ் தருவா. அந்த மாதிரி அந்த ஐதீகம் சின்ன பிள்ளை 5 வயசு 6 வயசு 10 வயசு பிள்ளைகளை அஜரத்துமார்கள் அப்படி சொன்னனால அந்த நம்பிக்கை மார்க்க ஞானம் இல்லாதனால செஞ்சிருக்கிறோம். அப்ப சில ஊர்களில் பார்த்தீங்களாக்க இது ஒடுக்கத்து புதன். எங்க போவாங்க? சிட்டிகள்ல எல்லாம் எங்கேயாவது முக்கம்புக்கில் போய் பார்க்குக்கு போய் பச்சையை மிதிக்கிறாங்கல்ல. இந்த சஃபர் மாதத்தின் கடைசி புதன்கிழமை ஏன் பண்றாங்கன்னு சொன்ன, சஃபர் மாதத்தின் கடைசி புதன்கிழமை தான் ரசூலுல்லாவுக்கு நோய் ஏற்பட்டது. அந்த நோய் அப்படியே போய் சஃபர் மாசம் முடிஞ்சு எந்த மாசம் ஆயிருச்சு? எந்த மாசம் ஆயிருச்சு? ரபியுல் அவ்வல் ஆயிருச்சு. ரபியுல் அவ்வல் 12ல வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப நபிகள் நாயகத்துடைய மௌத்துக்கு ஒரு நோய் காரணமாக இருந்தது, காய்ச்சல் காரணமாக இருந்தது. அந்த நோய் எந்த நாளில் வந்தது? புதன்கிழமை வந்தது என்று ஹதீஸ் பேசுகிறது, வரலாறு பேசுகிறது. அப்ப புதன்கிழமை நல்ல நாள் சொல்றோம், கெட்ட நாள்னு சொல்ல வரல. அதனால கெட்ட நாள் என்பதும் இல்லை, எல்லா நாளும் அல்லாஹ் படைச்ச நாளுங்கிறதுக்கு ஒரு அழகான உதாரணம். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க சமூக கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சான்ல, பெரும் அதாபின் மூலமாக அல்லாஹ் அழிச்சானே. என்ன காரணம்? அந்த ஒட்டகத்தை அறுத்தாங்கல்ல, அல்லாஹ்வுடைய அற்புதத்தின் மூலமாக பாறை பிளந்து ஒரு ஒட்டகம் வந்துச்சு. அந்த ஒட்டகத்தை அறுக்காதிய, தொந்தரவு பண்ணாதிய அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருந்தான். அந்த மக்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்தாங்க. எந்த நாளில்? புதன்கிழமை தான் அறுத்தாங்க. வரலாறு இமாம் இப்னு கதீர் சொல்றாங்க, புதன்கிழமை தான் அறுத்தாங்க. புதன்கிழமை அறுத்தவனையும் தான் அல்லாஹ் சொன்னா, ஃபகால தமத்தஉ ஃபீ தாரிக்கும் ஸலாஸத அய்யாம் ذلك وعد غير مكذوب. நீங்க அறுத்துட்டீங்க, அறுக்க வேணாம்னு அல்லாஹ் சொல்லிட்டான், அதை மீறி அறுத்துட்டீங்க. தமத்தஉ ஃபீ தாரிக்கும் ஸலாஸத அய்யாம், 3 நாட்கள் நீங்கள் இன்பங்களை அனுபவித்துக் கொள்ளுங்கள். வியாழன், வெள்ளி, சனி. புரிஞ்சா? அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய அதாபு வந்துறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா. அதே மாதிரி சமூக கூட்டம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டது எந்த நாளில்? ஞாயிற்றுக்கிழமை அழிக்கப்பட்டாங்க. இந்த அழிவுக்கு என்ன காரணம்? புதன்கிழமை ஒட்டகத்தை அறுத்தாங்கல்ல, அதுதான் காரணமாக இருக்கிறது. திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, புதன்கிழமை நல்ல நாள், செவ்வாய்க்கிழமை கெட்ட நாள் அப்படின்னு சொல்றோம் பத்தியல, அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு நிக்காஹ் பண்ணுமா? நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க எந்த நாள் வச்சா நமக்கு வசதி, நமக்கு சௌரியம், வர்ற மக்களுக்கு எது வசதி அப்படி பார்த்து வைக்கணுமே தவிர நாட்களை இந்த மாதிரி செவ்வாய் அப்படி வைக்க கூடாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேரை பாருங்க, நம்ம நடைமுறையில பாருங்களேன், ஒரு நாள் நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்லாம் இல்லை, எல்லா நாளும் ஒரே நாள் தான் அப்படிங்கிறதுக்கு. ஒரு நாள்ல ஒரு புள்ள பிறக்கும், அதே நாள்ல இன்னொருத்தருக்கு ஒரு புள்ள என்ன செய்யும்? மூத்தா போயிடும் இல்லையா? அப்ப ஒருத்தருக்கு ஒரு புள்ள பிறக்குது, அவர் நல்ல நாள்னு சொன்னா இன்னொரு ஆளுக்கு இறக்குதே, அது அவருக்கு அதே நாள் கெட்ட நாளா சொல்ல முடியுமா? ஒரு ஆளுக்கு ஒரு நாள் நோய் வந்துடும், நோய் வந்து அவர் ஆஸ்பத்திரிக்குள்ள போவாரு, இன்னொருத்தர் ஆஸ்பத்திரியில இருந்து ஷிஃபா கிடைச்சிருக்கேன், அவர் என்ன செய்வார்? ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வர்றாரு. அப்ப நல்ல நாளா கெட்ட நாளா? ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம், இன்னொருத்தருக்கு வந்து ஒரு சந்தோஷம். ஒருத்தர் 2 பேர்ல வந்து பிசினஸ் பண்ணுவாங்க, ஒரே நாள்ல ஒரே நேரத்தில் ஒருத்தருக்கு லாபம் கிடைக்கும், ஒருத்தருக்கு நஷ்டம் கிடைக்கும். அப்ப ஒரே நாள் நல்ல நாள் கெட்ட நாள்லாம் சொல்ல முடியாது. நீங்க வெற்றி தோல்வி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளா இருக்கேன், தேர்தல் ரிசல்ட்டை பார்ப்போம், ரிசல்ட்டை பார்த்தீங்களாக்க அதே நாள் ரிசல்ட் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஜெயிச்சு விட்டார், இந்த முதலமைச்சர் மறுபடியும் வெற்றி பெற்று விட்டார் சொல்றாங்களா இல்லையா? அதே நேரத்தில் இந்த மாநில முதலமைச்சர் தோற்று போய் விட்டார் அப்படிங்கிறாங்களே. அப்ப ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரு சிஎம் ஜெயிக்கிறாரு, இன்னொரு சிஎம் தோக்குறார் அப்படின்னு சொன்ன, அப்ப நல்ல நாள் கெட்ட நாள் என்பதெல்லாம் மார்க்கத்தில் இல்ல, ஒண்ணும் இல்ல. நடைமுறையில் சில உதாரணத்தை சொல்றேன், உங்களுக்கு ஒரு தெரியும். யாரு? ராஜசேகர் ரெட்டி தெரியுமில்ல? ராஜசேகர் ரெட்டி தெரியும் உங்களுக்கு. யார் அவரு? முன்னாள் ஆந்திராவுடைய
முதலமைச்சராக இருந்தவர் இல்லையா? அவர் வரலாறு படிச்சிருப்பீங்க. அவர் நல்ல மனுஷன், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். முஸ்லிம்களுக்கு நிறைய உதவி செஞ்சாரு, முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு, நீதிமன்றங்கள் தொந்தரவு பண்ணியும் சட்டத்தை மாற்றினாரு. பெரிய வகையில் அந்த அந்த அரசியல் வரலாறு ராஜசேகர் ரெட்டியை பற்றி படித்தவர்களுக்கு தெரியும். அப்ப ஆனா அவருடைய நம்பிக்கை என்ன என்று சொன்னால், என்னவா இருந்தாலும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பாரு. இது நல்ல நேரமோ அன்னைக்கு தான் என்ன செய்வாரு, பிரயாணம் பண்ணுவாரு. கெட்ட நேரமா இருந்தா பிரயாணம் பண்ண மாட்டாரு. அது அவருடைய தனிப்பட்ட அவருடைய நம்பிக்கை. அப்ப ராஜசேகர் ரெட்டி சிஎம் இருக்கும் போது ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறாரு. இதான் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்து என்ன பண்றாரு, ஹெலிகாப்டர்ல பறக்கிறார். நல்ல நேரம் என்று பார்த்து ஹெலிகாப்டர்ல பறந்தாரு. என்னவாயிச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னால் இல்லையா? அவர் எங்கேன்னு யாருக்குமே தெரியல, ராணுவம் வந்து தான் கண்டுபிடிக்குது. அப்ப நல்ல நேரம் அவர் தான் பார்த்தாரு, நல்ல நேரத்தை ஹெலிகாப்டர்ல பறந்தாரு. காணும் அப்படின்னு சொன்னா அது என்னது, அந்த நம்பிக்கை தவறுங்கிறதுக்கு இந்த ராஜசேகர் ரெட்டி இறந்து போனாரு, அது சான்றா இல்லையா? இப்ப சில மாசத்துக்கு முன்னால உங்களுக்கு அகமதாபாத்ல இல்லையா, அகமதாபாத்ல லண்டனுக்கு போற பிளைட் கீழே விழுந்துச்சா இல்லையா? அப்படி பேர் மூத்தா போயிட்டாங்கல்ல. அதுல யாரு போனது, குஜராத்துடைய சிஎம் போனாரா இல்லையா? முன்னாள் சிஎம் இல்லையா? சிஎம்ஓ துணை சிஎம்ஓ போனார்ல, போனாரு. அவரு எல்லாத்துல எதை பார்ப்பாரா, 9-9-9 அப்படின்னு அவர் பார்ப்பாராம். நல்ல நேரமா பார்த்து ஒரு மாசத்தை எடுத்து 9-9-9 அப்படின்னு காருக்கு நம்பர்லாம் என்னவா தான் இருக்குது, எல்லாம் 9-9-9 வச்சாரு. அது மாதிரி ஒரு டேட்டை வச்சு தான், நல்ல நேரத்தை வச்சு தான் எங்க போயிருக்கிறாரு, லண்டனுக்கு பறந்தா. குஜராத்தை விட்டே வெளியே போக முடியல இல்லையா? லண்டனுக்கு போகல, குஜராத்தை விட்டே வெளியே போக முடியல அப்படின்னு சொன்ன. அப்ப நல்ல நேரம் கெட்ட நேரம் நம்புறாங்கல்ல, இந்த நம்பிக்கையெல்லாம் சரியில்லை, தப்பு. இது யாருடைய நம்பிக்கை? இதெல்லாம் ஐயாமுல் ஜாஹிலி அபூஜஹிலுடைய நம்பிக்கை. அது மாதிரி இந்த காலத்துடைய மாற்று மத மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க நம்பிக்கை. இன்னும் சொல்ல போனா அவங்களே பாத்தியலாக்க, அவங்க எல்லாம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால பல ஜாதகங்கள் பார்ப்பாங்க இல்லையா? இந்த பொருத்தும் அந்த பொருத்தும் அந்த பொருத்தும் எல்லா பொருத்தமும் இருந்தா தான் பொருத்தி வைப்பாங்க, இல்லாட்டி பொருந்தாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நான் கேட்கிற ஜாதகத்துல பல பொருத்தங்களை பார்த்து நிக்காஹ் பண்ணி வைக்கிறாங்களே, எல்லாம் நிலைக்குதான்? எவ்வளவு தலாக் ஆகுத, கோர்ட்டுக்கு போகுத, பிச்சுக்கிட்டு போகுத. அப்ப 1000 பொருத்தத்தை பார்த்து ஜோடி சேர்த்து வச்சாலே பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னு சொன்ன. அப்ப இந்த ஜாதகம் சொல்றாங்கல்ல, பொருத்தி வைக்கிறாங்கல்ல, நல்ல நேரங்கிறாங்கல்ல, அதே மாதிரி என்ன ராவுகாலம் வர்றதுக்கு முன்னால நிக்காஹ் பண்ணிடுறானே அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் தவறு. அதை அவங்கள காப்பி அடிச்சு நம்ம மக்கள் பண்றாங்க பத்தியலா, இது மார்க்கத்தில் இல்லவே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மட்டுமல்லாமல் 2 செய்தியை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த நல்ல காலம் கெட்ட காலம் சொல்லிவிட்டு, ஒன்று அபூஜஹில் கூட்டம் பார்த்தது, 2வது ஃபிரௌன் கூட்டம் பார்த்தார்கள். குர்ஆன் பேசுகிறது ஃபிரௌனை பற்றி, ஃபிரௌனுடைய சகாக்களை பற்றி. திருமறை குர்ஆனில் சூரத்துல் அஅராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தின் 131வது வசனத்தில் பேசுகிறான். வயின் துஸிபுஹும் ஸய்யிஅத்துன் யத்தய்யரு பிமூஸா வமன் மஅஹு. ஃபிரௌன் சொன்னான், ஃபிரௌனை சார்ந்த ஃபிரௌனுடைய கூட்டாளிகள் சொன்னார்கள், ஏதேனும் ஒரு தவறு நடந்து விட்டால், ஒரு துன்பங்கள் ஒரு கஷ்டங்கள் வந்து விட்டால் சொல்லுவாங்களா, ஃபிரௌனுடைய கூட்டம் சொல்லுமா, நமக்கு இந்த மூசா தான் சகுன சரியில்லை. எதுக்கு யாரு காரணம்? இந்த மூசா தான் காரணம், மூசாவோடு சேர்ந்த மக்கள் தான் காரணம் அப்படின்னு யார சொல்லுவாங்களா? மூசா நபியுடைய முஸ்லிம்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு இந்த நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறத ஃபிரௌன் பார்த்து சொன்னா என்று குர்ஆன் பேசுகிறது. அதனால நம்ம நம்பிக்கையில் அப்படிலாம் யாரும் மாஷா அல்லாஹ் உங்களை பொறுத்தவரை, நம்மளை பொறுத்தவரை கண்டிப்பா நமக்கு அந்த நம்பிக்கை நிச்சயமா இருக்காது. ஆனாலும் நம்மை சார்ந்த நம்முடைய சொந்தக்காரவங்களுக்கு இருக்குமா இல்லையா, அவங்களுக்கு இப்படி நம்பாதிய, இந்த மாதிரி சகுன மார்க்கத்தில் இல்லை, இப்படி நம்புறது ஷிருக்கு என்கிற செய்தியை நம்ம எல்லாம் அவங்களுக்கு சொல்லணும் என்று சொல்லி ஒரே ஒரு ஹதீஸ் ஞாபகம் ஊற்ற. இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 5776 5776 சரியா, அந்த ஹதீஸில் ஒரு செய்தியை பதிவு பண்ணுவாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, லா அதுவா வலா தைரத்த, மார்க்கத்தில் நீங்கள் சகுனம் பார்க்க வேண்டாம், நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று என்ன செய்ய வேண்டாம், மார்க்கத்தில் பார்க்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, வயுஜுபுனி, என்னை சந்தோஷப்படுத்துகிறது,
எது சந்தோஷப்படுத்துகிறது என்று சொன்னால் அல் ஃபைல், ஃபைல் என்னை சந்தோஷப்படுத்துகிறது. ஃபைல் என்று ஒன்று மார்க்கத்தில் இருக்கிறது. தைரி இல்ல, சகுனம் இல்ல, நல்ல நேரம் கெட்ட நேரம் இல்ல, ஆனா என்ன இருக்குது மார்க்கத்தில்? ஃபைல் இருக்குது. அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட ஃபைல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் வமல் ஃபஅலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே ஃபைல் இருக்குதுன்னு சொன்னீங்கல, ஃபைல்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரசூலா பதில் சொல்லுவாங்க, அல் ஃபஅலு அல் கலிமத்து தையிபா, நல்ல வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள். ஒருவரிடத்தில் பேசுகிற போதே உங்களுக்கு அல்லாஹ் முழுமையான ஷிஃபாவை தருவான், முழுமையான ஆஃபியத்தை கொடுப்பான், நல்ல வியாபாரத்தை அல்லாஹ் கொடுப்பான், நல்ல ரிஸ்க் அல்லாஹ் கொடுப்பான், நல்ல பரக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான், உங்களுக்கு நீண்ட ஆயுள் அல்லாஹ் தருவான், கவலைப்படாதே பாய் அப்படின்லாம் நல்ல விஷயங்களை பேசுகிறோமா இல்லையா, அவருக்காக நாம் துவா செய்கிறோமா இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன? ஃபைல். புரிஞ்சா? அதனால அப்ப இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது இல்லை, சகுனம் என்பது இல்லை. ஒரு ஆள்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பேசுங்க, அவருக்காக நீங்க துவா செய்யுங்க, அவரை பயமுறுத்தாதீங்க. அந்த ஃபைல் கலிமத்து தையிபா, கலிமான வார்த்தைகள், தையிபானா நல்ல வார்த்தைகள், அவருக்காக கேட்கக்கூடிய துவாக்கள் அது இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப சகுனம் இல்லை, நல்ல நேரம் கெட்ட நேரம் இல்லை. அதே சமயத்தில் ஒருவர் பேசுகிற போது அவருக்கு என்ன சொல்லணும்? நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்ல விஷயங்களை பேசணும், அதுதான் மார்க்க. அவருக்காக துவா செய்யணும், அதுக்கு பேர் தான் என்ன? ஃபைல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை கூட நம்ம அஜரத்துமார்கள் நிறைய பேரை பார்த்தியலாக்கு இந்த ஹதீஸை மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறாங்க. எப்படி பண்றாங்க? சில ஊர்களில் சில அஜரத்துமார்கள்ட்ட போய் பார்த்தியலாக்கு பால் கிதாபு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்ன அவர்கிட்ட அஜரத்தி நான் இந்த பெண்ணை முடிக்கலாமா முடிக்க கூடாதா, அது அஜரத்து போய் ஃபத்வா கேட்பாங்க. பிடிச்ச நம்மள கேட்க மாட்டோம், நம்மள்ட்ட யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த பிள்ளைய முடிக்கலாமா முடிக்க கூடாதா, இந்த டேட்டில் முடிக்கலாமா முடிக்க கூடாதா, இந்த வியாபாரம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ட்டு யார்கிட்ட போய் கேட்பாங்க? ஆலிமுசாமார்கள்ட்ட போய் கேட்பாங்க. அவர் ஒரு புக் வச்சிருப்பாரு, இந்த ஜோசியக்காரர் புக்கை திறப்பாங்கல்ல, புக்கை திறந்து அந்த என்ன சொல்லுதாங்க கிளி ஜோசியம். இப்போ அதை கூட கவர்மெண்ட் தடை பண்ணிட்டான், கிளி ஜோசியம் பண்ணக்கூடாது அப்படின்னு. கவர்மெண்டே கிளி ஜோசியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். சிறுக்குன்னு சொல்லல, ஆனா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன பண்ணாங்க? கிளி ஜோசியம் பண்ணக்கூடாது என்று அரசாங்க தடை போட்ட உடனேயுமே எதை வச்சு பண்ணாங்க தெரியும்? எதை வச்சு பண்ணாங்க? எலி, எலி படிச்சது இல்லையோ, புரிஞ்சா? அவ என்ன பண்ணாங்க? எலிய பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அந்த எலி பிடிச்சி என்ன செய்ய, ஒரு அட்டை எடுக்க, அதை வச்சு காட்டி நல்லவன் கெட்டவன் சொல்லுவாங்க. அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் தான் அடுத்த உத்தரவு போட்டான், எலி ஜோசியம் பண்ணக்கூடாது. எல்லாம் ஜீவோங்க, கிளி ஜோசியம் கூடாது, எலி ஜோசியம் கூடாதுன்னு கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம அஜரத்துமார்கள் கிளி ஜோசியம் எலி ஜோசியம் மாதிரி பால் கிதாபு அப்படின்னு வச்சுக்கிறாங்க. சரியா? பால்டா என்னது? பால் கிதாபு, மோர் கிதாபு, தயிர் கிதாபு, நெய் கிதாபு கிடையாது. இந்த ஃபைல், ஃபைல், ஃபைல்னா நல்ல விஷயங்கள், நல்ல விஷயங்களை பேசுவது. அது ரசூல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதனால ஃபைலுங்கிற அந்த ஹதீஸை வச்சு பால் கிதாபு அப்படின்னு வச்சு வாங்க உங்க ஜாதகத்தை சொல்றேன், உங்க வருகாலத்தை சொல்றேன் அப்படி எல்லாத்தையும் கேட்டுவிட்டு 500 ரூபா தாங்க, 1000 ரூபா தாங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணா கூட அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது. சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிவிட்டு காசு வாங்கிறாங்கல்ல, இது மார்க்கத்தில் ஹராம், மார்க்கத்தில் ஷிர்க்கு. அப்படி பணத்தை கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எப்படி பெரும்பாவங்களில் ஷிர்க்கு என்பது பெரும்பாவமோ அது மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பார்க்கிறோமே, சகுனம் பார்க்கிறோமே, அதுவும் ஷிர்க்காக இருக்கிறது. இது போன்ற ஒவ்வொரு ஷிர்க்குகளை விட்டும், ஒவ்வொரு பெரும்பாவங்களை விட்டும் நாம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார்.
إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்பாவில் வழக்கமாக துவாக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், அநியாயக்காரர்களின் சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கேட்க வேண்டிய துவாவை திருமறை குர்ஆனில் சூரத்துல் மும்தஹினா என்று சொல்லக்கூடிய 60வது அத்தியாயத்தின் 5வது வசனத்தில் இந்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னதன் லில்லதீன கஃபரு வக்ஃபிர் லனா ரப்பனா இன்னக அன்தல் அசீசுல் ஹக்கீம் என்பது துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், எங்கள் இறைவனே, காவிர்களுக்கு நீ எங்களை சோதனை பொருளாக ஆக்கிவிடாதே. எங்கள் இறைவனே, நீ எங்களை மன்னித்து அருள்வாயாக. நிச்சயமாக நீதான் அனைத்தையும் மிகைக்கக்கூடியவனாக ஞானமிக்கவனாக இருக்கிறாய் என்ற அற்புதமான துவா. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த துவாவை கேட்டவங்க யாருன்னு சொன்னால் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த நம்ரூதுன்னு சொல்லக்கூடிய அநியாயக்காரன் தான் பற்றியலா, அந்த அநியாயக்காரன், அந்த அநியாயத்துக்கு எதிராக இப்ராஹிம் நபி துவா செஞ்சாங்க. இந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்போ மறுபடியும் துவாவை ஞாபகம் ஊட்டுகிறேன். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னதல் லில்லதீன கஃபரு வக்ஃபிர் லனா ரப்பனா இன்னக அன்தல் அசீசுல் ஹக்கீம் என்பது துவா. இந்த துவா உள்பட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் என்னென்ன துவாக்களை பதிவு செய்திருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அந்த துவாக்களை எல்லாம் எப்படி சஹாபாக்கள் சமிஅனா வ அதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, அந்த துவாக்களை ஓதுனாங்களோ, அமல்படுத்தினாங்களோ, பிற மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் பண்ணாங்களோ, அது போன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து மறைத்து நன்மைகளாக மாற்றி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இதுபோன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.